இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக நம்ம வீட்டில் மட்டன் தான் எடுத்திருந்தோம். இந்த மட்டன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நான் 1/2 kg மட்டன் தான் எடுத்திருந்தேன். ஸோ அந்த மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு 5 விசில் வரட்டும். 5 விசில் வந்த பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணும்போது அந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இது லாஸ்ட்டாக நமக்கு யூஸ் ஆகும். இப்போ மட்டனை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் நல்லா சுட்டதும் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு நல்ல கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும்னு சொல்லுவாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் நான் எப்போவுமே வெங்காயத்தில் வந்து வதக்கும் போது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி தான் வதக்குவேன். என்னடா இந்த அளவுக்கு அழகாக கிண்டுறேன்னு பார்க்காதீங்க. இது கிண்டுறது நான் இல்லை, என்னுடைய அண்ணன். நான் ஷெஃப்பாக உணர்ந்து ரொம்ப நேரமாக எனக்கு கிண்டுறேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது. அது என்னென்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுமா. பட் அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. எல்லோரும் சொன்னதுக்கு என்னங்க நானும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இவ்வளோ நேரமாக கிண்டி எனக்கு ஹெல்ப் பண்ண என் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் கிட்ட நல்லா குக் ஆகட்டும். ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் வச்சுருந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வந்து மசாலாவோட ஒரு 5 மினிட்ஸ் மிஸ் ஆகட்டும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த மட்டனை வச்ச தண்ணியை வந்து கீழே ஊற்ற வேணான்னு சொல்லியிருந்தேன். அந்த தண்ணியை வந்து இப்போது இதில் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி வந்துருந்துச்சு. ஸோ அந்த தண்ணியே எனக்கு போதுமானதாக இருந்தது. இன்கேஸ் உங்களுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ஆட் பண்ணிடலாமா? மசாலாலாம் எதுவும் வேண்டாம். ஜஸ்ட்டு வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகா பொடி, அது மட்டும் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மட்டும் ஆட் பண்ணாலே டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும். எங்கள் மம்மி எப்பவுமே இதை மட்டுமே ஆட் பண்ணி தான் சமைப்பாங்க. மட்டன் மசாலாலாம் இருக்குல்லம்மா ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு குழம்பு மிளகா பொடி மட்டும்தான் போட்டு சமைப்பாங்க. குழம்பு இன்னும் திக்காக வேணும்னா 1/2 மூடி தேங்காய் அண்ட் வந்து அதுக்கு ஈக்குவலாக பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி இதில் ஊற்றி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க. குழம்பு இன்னும் திக்காகவே சூப்பராகவே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பாய் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.